அன்பார்ந்த பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேலம் மாவட்டம் வேலுப்புது திரு லைன்மேடு ஸ்ரீ சக்தி காளியம்மன் கோவில் ஆசி மாதம் வருடம் பண்டிகை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆலய திருப்பணி வெகு பிரம்மாண்டமாக கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு தங்களால் இயன்ற நிதி உதவி மற்றும் பொருள் மணல், செங்கல், ஜல்லி முதலிய பொருட்களை வழங்கி இந்த ஆலய திருப்பணிக்கு உதவுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலய திருப்பணிக்கு வழங்கும் நன்கொடைகள் 5000க்கு மேல் வழங்கும் பெயர்கள் கல்வெட்டில் பதிக்கப்படும். அந்த கும்பாபிஷேகத்திற்கு நன்கொடை வழங்கிய திருவாளர்களும் ஊர் பொதுமக்களும் மற்றும் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் அனைத்து ஊர் பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலய தரிசனம் பாப விமோச்சனம். 75 ஆண்டுகளாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி காளியம்மன் பால விநாயகர் பாலமுருகர் ஆலய கும்பாபிஷேக திருப்பணியானது 2 வருடத்திற்கு முன்பாக பாலாலயம் செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பழைய கோபுரத்தை அகற்றிவிட்டு இப்பொழுது அம்பாளுக்கு 21 அடி 3 நிலை கோபுரம் அமைக்கும் திருப்பணியானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த திருப்பணிக்கு பொருளுதவி, நிதியுதவி தேவைப்பட இருப்பதனால் நமது தமிழ் நாட்டை சேர்ந்த பக்தர்கள் எங்கிருந்தாலும் நம்மளுடைய அம்பாள் ஆலயத்திற்கு தேவையான செங்கல், மணல், ஜல்லி, கம்பி போன்ற பொருட்களாகவோ அல்லது நிதியுதவியாகவோ வழங்கி அம்மனுடைய அருளை பெறலாம். ஒரு கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்களானது அந்த ஆலயம் இந்த பூமியில் நிலைத்திருக்கும் வரலும் நம்மளுடைய பெயரை இந்த பூமியில் நிலைய செய்யும். மனிதனுடைய பிறப்பு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே. ஆனா இந்த ஆலயம் நாம சென்றதுக்கு அப்புறமும் நம்ம பேரை சொல்ற மாதிரி இந்த ஊர்ல விளங்கி இருக்கும். நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்ல இருந்து இந்த கோவிலுக்காக இங்க பேசிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்ச பண உதவியோ இல்ல பொருள் உதவியோ கண்டிப்பா இந்த கோவில் நிர்வாகத்துக்கு நீங்க உதவி பண்ணுங்க.